காணிக்கைகளை கேட்டு பயந்து. அல்லேலூயா. காணிக்கைகளை கண்டிப்பாய் கேட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா பொருத்தனை கேட்டுருவாரோ, ஆனால் பொருத்தனை செலுத்தாமல் கர்ப்பான பிள்ளைங்க தான் இதெல்லாம். அப்படி எக்கச்சக்கம் பேர் உண்டு. பொருத்தனை செலுத்தி விடுதலை பெற்றவர் ஒரு சிலர்னா, பொருத்தனை செலுத்தாமல் விடுதலை பெற்றவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அந்த பக்கமே வரமாட்டாங்க. ஆனால் பயம், காணிக்கை கேட்டுருவார். ஆனால் அப்போ இயேசுக்கு கீழ்ப்படியல்ல, ஊழியக்காரனுக்கும் கீழ்ப்படியல்ல. அப்போ அவர்கள் வீடுகளில் தொடர்ந்து என்ன நடக்கும்? தீங்கு தான் வரும், தீமைகள் தான் வரும். அவரை அனுப்புவார். குஷ்டரோகிட்ட கூட காணிக்கையை கேட்டு வாங்கி இருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கிறதுக்கு முன் வரும்போது தான் ஆண்டவர் பரலோகத்தினுடைய வாசல்களை உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் திறந்து வைப்பார். ஒன்றிலே ஒரு காரியத்தை நிறைவேற்றி விட்டு மீதி காரியங்களை நிறைவேற்றாமல் இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. யாக்கோபு 2:10 சொல்லுகிறது என்ன? நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் நீ கை கொண்டாலும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி. சில எங்கிட்டே சொல்லுவாங்க, நான் அந்த காலத்திலே பொருத்தனை செலுத்தியிருக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை செலுத்தியிருப்பாங்க. இப்போவும் என்னை கோடிட்டு காட்டுவாங்க, அந்த காலத்திலேயே பொருத்தனை செலுத்துகிறாங்க. அப்போ இந்த 10 வருஷமாக நான் ஊழியம் செய்கிறேன், அப்போ எனக்கு என்ன பொருத்தனை செலுத்தினேன்? சரி, 10 வருஷமாக டெலிஃபோனில் உனக்கு ஊழியம் செய்கிறேன்ல, எனக்கு என்ன கூலி கொடுத்த? சம்பளம் உண்டுல்ல? சம்பளம் உண்டா இல்லையா? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். நான் இந்த உலகத்தில் உங்களே இல்லை, உலகத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறேன். எண்ணற்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். லட்சக்கணக்கான மக்கள் எந்த ஊழியக்காரனும் பண்ண மாட்டான். ஏன்னா நட்டெலும்பும் கிடையாது, முதுகெலும்பும் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் நான் என்ன பண்ணுறேன்? நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறேன். இரவு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் யாராவது ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றா, விடுதலை பெறலனாலும் தரணும், விடுதலை பெற்றாலும் தரணும், ரெண்டுமே தரமாட்டாங்க. அப்போ அவங்க குடும்பத்தில் என்ன நடக்கும்? ஏசு கிறிஸ்துவை அறிந்தும் பிரமாணத்தினை கை கொள்ளவிட்டால் உன் வீட்டில் துக்கம்தான் உண்டாகும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. தாவீதை காட்டுக்கு அனுப்பி எவ்வளோ சோதிக்கிறார். அவர் சோதிக்கிறாருன்னா ஆசீர்வதிப்பதற்கு. அதை புரிந்து கொள்ள நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம் மந்த புத்தி உள்ளதாக இருக்கிறது. மந்த புத்தி, மந்த புத்தினா விளங்காத புத்தி, குருட்டு புத்தி, அதை கிறுக்கு புத்தி. என்ன கிறுக்கு புத்தி? கிறுக்கு புத்தி. கிறுக்கனுக்கு என்ன இருக்கும் புத்தி? அதே மாதிரி புத்தி உங்களுக்கு இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கறதுனால எவனும் குறைபட்டு போவதில்லை, எவனும் குறைபட்டு போவதில்லை. ஏழைகளுக்கு கொடுக்கறதுனால ஒருவனும் பஞ்சத்தில் வாழ போகிறதில்லை. நன்மை செய்வதனால மேன்மை உண்டாகுமே தவிர தாழ்மை உண்டாகாது. இதுதான் பிரமாணங்கள். இதை யாரும் பின்பற்றுவதில்லை. அல்லேலூயா. இதை பின்பற்றினால் உங்கள் வீடுகளில் பொருளாதார செழிப்பு கட்டாயம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு ஸ்பெஷலாக ஆண்டவர் சொல்லியிருப்பார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லேலூயா. நீ காற்றையும் காணமாட்டாய், மழையும் காணமாட்டாய், ஆனாலும் நீ உன் ஆடு மாடுகள் குடிக்கத்தக்கதாய் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. வேதத்தை சொல்லுகிற ஊழியக்காரன் மட்டுமல்ல, அதை நடப்பித்து காண்பிக்கிற ஊழியக்காரன் தான் இந்த ஊழியக்காரன். அப்படி தான் ஆண்டவர் என்ன நடத்துகிறார்? ஒரு சும்மா கையை தட்டலாமா? 2007 இந்த இடைநிலை டீச்சர்ஸ் எல்லாம் சீனியாரிட்டி படி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படி உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு. அதில் வந்த ஆட்டுக்குட்டி தான் இந்த ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. நீ எத்தனை அப்பாயின்மெண்ட்டு? 2009. அப்போ 2008. அல்லேலூயா. எப்படின்னா, வள்ளியூரை சேர்ந்த ஒரு சகோதரி, ஒரு தலைமை ஆசிரியருக்கு மகள் என்னிடத்தில் வருகிறாள் டெலிஃபோன் மூலம். நான் டைரக்டருக்கு லஞ்சம் கொடுக்க போகிறேன், எவ்வளோ வச்சுருக்கேன்னு கேட்டேன். அது 10.5 லட்சம். 6.5 சொந்த பைசா, மீதியெல்லாம் 5 பைசா வட்டி, 3 பைசா வட்டி, 2 பைசா வட்டி வாங்கி. ஒரு தலைமை ஆசிரியருக்கு மகளே ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு லஞ்சம் கொடுக்கறதுக்கு போகிறாங்களாம். அதுக்கு நான் ஜெபம் பண்ணணுமா? 2008 இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு 1 இயருக்கு முன்னாடி, இல்லை அந்த வருடத்தினுடைய தொடக்கம். எனக்கு கடும் கோபம் வந்து விட்டது. லஞ்சம் கொடுக்கறது ஜெபம் பண்ணக்கு வரியா? லஞ்சம் கொடுக்கறது ஜெபம் பண்ண வரியா? என்ன அவங்களுக்கு என்னன்னா, அந்த 10.5 லட்சத்தையும் கொண்டு போகிறோம்ல, பாதுகாப்பாக கொண்டு போகணும். வழியில் திருடன் பிடிக்கக்கூடாது, போலீஸ் பிடிக்கக்கூடாது. இதுதான் மந்த புத்தியுள்ள கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க மாட்டான், ஆனால் உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு பணம் வரும் இல்லையா?
அதாவது ஊழியர்களுக்கு கொடுக்க பணம் வராது, ஆனால் மந்திரவாதி கொடுக்க பணம் வரும் இல்லையா? மந்திரவாதி கொடுக்க பணம் வரும், வைத்தியன் கொடுக்க மருந்து வரும், மருத்துவர் கொடுக்க வரும். எல்லா உலகத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் பணம் இல்லைன்னு வார்த்தை சொல்ல மாட்டீங்க. ஏசு கிறிஸ்து கொடுக்குற மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னேன், உனக்கு அறிவு இருக்கா? எல்லா ஊழியக்காரன் சொல்லுவான், அப்படியா? ஆமேன் 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 ஆமேன், அல்லே லூயா அல்லே லூயா, இவளுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே, இந்த பணம் பாதுகாப்பாக சென்னை போட்டும் ஆண்டவரே, டைரக்டர் வாங்கட்டும் ஆண்டவரே, தடையில்லாம வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே, இந்த மாதிரி வாழ்க்கையை சொச்சத்தை கொடும், சுபிட்சத்தை கொடும், ஆசீர்வாதத்தை கொடும், அல்லே லூயா. பிள்ளை நீ போயிட்டு வா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. லஞ்சம் கொடுக்கறதே ஜோம் பண்ணுவாங்க, அப்படி தானே? அதுக்கப்புறம் 500 ரூபா வாங்கி பாக்கெட்டில் வச்சுருவாங்க. இதான் வழங்காத ஊழியக்காரன். நான் எனக்கு நேரில் வந்து இப்படி ஜோம் பண்ணியிருந்தேன், என்ன பண்ணியிருப்பேன்? இடது கையாச்சு லெஃப்ட் கன்னத்தில் 1, வலது கையாச்சு தலை மண்டையில் 1, அப்படி தான் அடிக்கணும். பட்டம் இருந்தால் ஒரு சொருவு, அப்போ தான் படிப்பாங்க. இல்லை என்னோட கீழே ஒரு கோல் இருக்குது, மேய்ப்பனுடைய கோல், 4 அடிக்கணும். அடித்து தான் திருத்தணும் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இப்படி மற்றவங்க ஜோம் பண்ணுவாங்க, நான் அப்படி இல்லை. ஏய், நீ போய் எங்கிட்டே வந்த, நீ லஞ்சம் கூட ஜோம் பண்ண வந்தியா? அறிவட்ட முண்டம், என்ன படிச்சிருக்கே நீ? பிஎட்டு பிஎட்டு படித்து கிழிச்ச நீ, உன் அப்பன் ஹச்சமு ரிட்டையர்டு புட்டுங்கண்ணா. இப்படி தான் சொன்னேன். சிலருக்கு அப்படி தான் சொல்லணும் இல்லையா? ஆண்டவரே சொல்லியிருக்காருல, இந்த நாய்களுக்கு நான் கொடுக்க போவது இல்லைன்னு சொன்னாரா? ஏன் ஜனங்களுக்கு தான் கொடுப்பேன், நாய்களுக்கெல்லாம் விடுதலை இல்லைன்னு சொன்னார். கடுமையாக சொல்லியிருக்காரு. நானும் தமிழில் கடுமையாக சொல்லலாம் சொன்னேன். என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறீங்க? லஞ்சம் கொடுக்குற நான் ஜோம் பண்ணணுமா? ஏய், நீ போய் கொண்டு தசமபாகத்தை ஆண்டவர் கொடுப்போ, உனக்கு வேலை இலவசம், வேலை இலவசம். தசமபாகத்தை ஆண்டவர் கொடு, வேலை இலவசம். கையை தட்டி தமிழ்நாட்டுக்கு வேலை கொடுத்த ஊழியா பெருசமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. உனக்கு ₹1 செலவு இல்லாமல் உனக்கு அரசாங்கத்திலேருந்து வேலை வரும். நீ தசமபாகத்தை ஆண்டவர் கொடு. உனக்கு கேட்குற, அப்படியா? இலவசம் எல்லாரும் வா, அப்படி கிழக்குக்கு மேற்கும் கிழிஞ்சு போயிருமே. ரசம் கடையில் போய் நிற்கிறோம் பாருங்க, 1000 ரூபாய்க்கு இல்லையா? அப்படி தானே? அப்படியா? அவன் எப்போ கிடைக்கும்? உடனே கிடைக்கும். பணத்தை கொண்டு வாங்கின இடத்துல திரும்ப கொடு. இப்போ நான் அடுத்த கட்ட கேள்வி கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் விளக்கி கொடுக்குறேன் அந்த பிள்ளைக்கு. ஏன்னா கீழ்ப்படியானு இல்லை, இது இவ்வளோ ஆவிக்குரிய சப்ஜெக்டு, இனி உலகத்துக்குரிய சப்ஜெக்டு. நீ இப்போ வாங்கின பணத்துக்கு 2 பைசா வட்டி போட்டால் எவ்வளோ ரூபா ஆகும்னு கேட்டேன். சுமார் 10 லட்சம் ரூபா. அப்போ 20,000 ரூபா சம்பளம் ஆகும். குறைந்தது 20,000 ரூபா வட்டி ஆயிரும். அது 3 பைசா வட்டின்னா கூடும், 5 பைசா வட்டியும் இருக்கான். அப்போ கிட்டத்தட்ட சராசரி 25,000 ரூபா என்ன செய்யணும்? நீ வட்டி கட்டணும். உனக்கு இந்த டீச்சர் போஸ்ட் கிடச்சா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? அது அந்த காலத்தில் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் 12,000 தான் கிடைக்கும். அது மாதிரிலாம் கிடைக்கும். போக போக தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த பணத்தை நீ வாங்கி வச்சுட்டு, சம்பள பணத்தை வாங்கி வச்சுட்டு நீ வட்டியை கட்டுவியா? உன் புருஷனுக்கு சோறு போடுவியா? உன் பிள்ளைகளுக்கு மருந்து செலவு பண்ணுவியா? வீட்டு செலவு பண்ணுவியா? வாடகை பணம் குடிப்பியா? எதுக்கும் பத்தாது இல்ல. நீ வாங்குற சம்பளம் வட்டிக்கே பத்தாது. உன் அறிவு என்ன? பகுத்தறிவு தானே இருக்கு, அதான் படித்து கிழிச்சேன்னு சொன்னது. நீ வாங்குற காசு வட்டி தான் கொடுக்க முடியும், வேற ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, வேலை என்ன வீட்டு பக்கத்திலே போடுவான். அண்ணா நகர்லையோ திருவள்ளூர்லையோ திருவில்லிபுத்தூர்லையோ எங்கேயா போடுவான். அங்கே நீ ஒத்தைக்கு லாட்ஜிலே தங்குவ. ஒரு வீடு வாடகை எடுக்கணும் இல்லை, குறைஞ்சபட்சம் 4,000 ரூபா. டீச்சர்ல கூட்டிலே படுப்பா, வீட்டில எல்லாம் படுப்பா. 4,000 ரூபா வாடகை, அங்கே சாப்பாடு, அங்கே தனி செலவு, தனி செலவு. அடுத்து திருவில்லிபுத்தூருக்கும் பள்ளியூருக்கும் வந்து போகிறது எவ்வளோ செலவு? வாரம் வாரம் வரும்போதெல்லாம். இந்த மண்டுக்கும் அது சொல்லி பார்த்தேன், கேட்கல. இது அப்பாயின்மெண்ட்டுக்கு பிறகு சொன்னது, இது அப்பாயின்மெண்ட் முன்னாடி சொன்னது. ஆகவே உனக்கு குறைந்தபட்சம் 40,000 இருந்தால் தான் உனக்கு பிரயோஜனம். 40,000 இருந்தால் தான் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். 25,000 வட்டி கட்டலாம், 15,000 என்ன செய்யலாம் வச்சு இந்த போக்குவரத்து செலவெல்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீ அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சுன்னா டீச்சர் ஆயிடுவ. நீ டீச்சர் ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சர்களுக்கெல்லாம் வீடு கட்டுவாங்க, வீட்டில் பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆயிடுவாங்க, அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துவாங்க, கல்யாணம் கச்சேரியெல்லாம் இருக்கும். நீ போகணும். நீ 100 ரூபா கவரில் போட்டு கொடுக்க முடியுமா? முடியாது இல்லை.
ஈகோ இருக்குல்ல, அப்போ இதெல்லாம் எவ்வளோ செலவு? வரவும் செலவும் உனக்கு ஈக்குவலாக இருக்காது. மறுபடியும் நீ வட்டிக்கு வாங்கி தான் குடும்பத்தை நடத்த முடியும். நீ வாரத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவ. ஆனால் வீட்டில் இருக்கிற புருஷனுக்கு டெய்லி பொண்டாட்டி வேணும். என்ன பண்ணுவான்? அவன் பாவம் செய்ய தடுவான். பத்தியா, ஒரு அரசாங்க வேலைக்கு பின்னாடி எவ்வளோ ரகசியம் இருக்கிறது புரியுதா மண்டுன்னு கேட்டேன். அப்போ எத்தனை வருஷமா நீ பணம் சம்பாதிப்ப? நீ வாங்குற 10 லட்சம் ரூபாயும் என்னைக்கு வாழ்க்கை முழுக்க வட்டியை கட்டுவே தவிர அந்த 10 லட்சம் ஒருமித்து நீ கட்ட முடியாது, கட்ட முடியாது. ஆகவே பணத்தை கொண்டு கொடு, இலவசமாக ஆண்டவர் வேலை தராரு. ஹல்லேலூயா, உற்சமா கையை தட்டுங்க. ஒரு மாதம் போய்விட்டது. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ நான் இவ்வளோ சொன்னேன், உனக்கும் சேர்த்து வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். உனக்கு சேர்த்து வேலை கிடைக்க போகுது. ஏன்னா வேலைக்கு போகலன்னு ஒரே டார்ச்சர். சரி நீ வேலைக்கு போ, ஆண்டவர் உனக்கு இலவசமாக வேலை தரார். அப்போ ஆண்டவர் என்ன சோதிக்கிறார்? முதல்ல சொன்னார், ஒரு பேக் வாங்கு, இந்த ஹேண்ட் பேக், டீச்சர் மாதிரி போடுற ஒரு பேக் வாங்கு. வேலை எனக்கு வச்சிருக்கு, வேலை அவிசுவாசி என்ன வச்சிருக்கு. சென்னையிலேயே கிட்டின வேலையே போடாம ஆக்கிட்டீங்க, இப்போ இங்கே வச்சிருக்கு. சரி ஆண்டவர் கீழ்ப்படி நான் பேக்கை வாங்கி நான் இடுப்பில் போட்டுட்டு நான் கொண்டு இங்கே தொங்க விட்டேன். ஹல்லேலூயா, இருக்கட்டும். அடுத்து ஒரு வாரம் தாண்டது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்க. ஆண்டவர் வேலையே அவ்வளோ வாங்கன்னு சொல்கிறா. எனக்கு நீ கீழ்ப்படி, உடனே நான் போய் இவளுக்கு வேண்டிய ஒரு டிஃபன் பாக்ஸ். அப்பவும் சொல்லுவோம், அங்கே வச்சிருக்கு இங்கே வேலை. அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரியாருக்கு வேலை வச்சிருக்கு. கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. சரி இவ இப்படி தான் இருப்பா, இது வணங்கா காலத்துள்ள ஜனம், ஒரு நாளும் திருந்தாதுன்னு சொல்லி நான் பண்ண ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்குகிறேன். இந்த பெண்கள் வேலைக்கு கொண்டு போகல டிஃபன் பாக்ஸ் கேட்டு வாங்குகிறேன். ஏன்னா பெண்கள் பெரிய டிஃபன் பாக்ஸ் கொண்டு போக மாட்டாங்கல்ல, நாங்கள் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம்னு காட்டுறதுக்கு வேண்டி 2 இட்லி கொள்கிற ஒரு சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கி வச்சாச்சு. ஆனால் வீட்டில் ஆண்கள் சாப்பிடோட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. உற்சாக கையை தட்டுங்க, வாரி கொட்டுறது. கல்யாண வீட்டில் கூட்டிகிட்டு போனா மாப்பிள்ளை எழுப்பி வெளியே போவான், இவன் நக்கிட்டு இருப்பா வச்சு சாப்பிட்டுட்டு. உற்சாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. நடிக்கிறதுல பெண்களை விட இந்த பெண்களை வச்செல்லாம் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்போ டிஃபன் பாக்ஸும் பேக்கும் தொங்குது. அப்படி இருக்கும்போது ஆண்டோடைய கிரியை பாருங்க. தமிழ்நாட்டில் நடப்பித்த ஒரு தீர்க்க தரிசனம் இந்த ஊழியத்தில் சொன்னா அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தாச்சுன்னா அடுத்த கட்டத்தில் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. ஆண்டவர் யாரையும் எழுப்பினார். ஏன்னா வாக்கு தத்தம் கொடுத்தாச்சு இல்லை, இனி கிரியல் நடப்பிக்கணும் இல்லை. ஒருத்தன் கொண்டு கோர்ட்டில் கேஸ் போடுறான், எங்கள் இடைநிலை டீச்சர்களுக்கெல்லாம் சீனியாரிட்டி படி வேலை கிடைக்கணும், சீனியாரிட்டி படி வேலை கிடைக்கணும். ஹல்லேலூயா. யாரும் மாவட்ட சீனியாரிட்டி. இந்த குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடிக்கெல்லாம் வேலையே கிடைக்காது. ஏன்னா நிறைச்சி ரிட்டையர்டான ஸ்டேஜ் ஆனாலும் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு இன்டர்வியூ கார்டோட வராது. அதை மாற்றி காண்பித்த தேவன் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வரவே வராது. ஆனால் மெட்ராஸில் எம்ப்ளாய்மெண்ட்டில் படித்தா மறுநாளைக்கு வேலை டீச்சர்ஸுக்கு. ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கெல்லாம் 60 வயசு ஆனாலும் இன்றைய கடை வராது. அதை சரித்திரத்தை புரட்டி போட்ட தீர்க்க தரிசனம் இது. ஹல்லேலூயா. உடனே கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு, ஹைகோர்ட் உத்தரவு போடுது. ஆமாம், 18 ஒரு 23 வயசான பிள்ளை எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணதான் அவளுக்கு காஞ்சிபுரத்துலையும் திருவள்ளூரத்துலையும் வேலை கொடுக்குறியா? இல்லை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியெல்லாம் 60 கடந்த பிறகு கூட இன்றைய கார்டு வரலையே. இது முரண்பாடாக இருக்க. தமிழக அரசுக்கு கலைஞர் அரசுக்கு கோர்ட் உத்தரவு போடுகிறது, கர்த்தரால் உத்தரவு போடுகிறது. செட் சீனியாரிட்டி ஆர்டர் ஜீவா உடனே அந்த நிறைவேற்றுன்னு உத்தரவு போட்டாச்சு. உடனே கலைஞர் சும்மா இருப்பாரா? அவரு போய் அப்பீல் போனார். அப்பீலை தான் தீர்ப்பு, எல்லாம் டப்புன்னு தீர்ப்பு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார் கலைஞர். இது அரசியல் வழக்க பொதுக்கூட்டம் மாதிரி இருக்கா? இல்லை, தீர்க்க தரிசனம். சுப்ரீம் கோர்ட்டு போனார். சுப்ரீம் கோர்ட்டு எழுச்சு 2 மாசத்துல அப்பாயின்மெண்ட் போட்டு லிஸ்ட் எங்கிட்ட ஒப்படைச்சிரு. 8 லட்சத்து எத்தனாயிரம் பேர் போட்டாங்க ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். 7000 டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் இம்மிடியட்லி. ஹல்லேலூயா.
போட்டு லிஸ்ட்டை ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தாச்சு. உடனடியாக தமிழக அரசு அமல்படுத்துகிறது. லஞ்சம் இல்லாமல், ஏற்றதாழ்வு இல்லாமல், எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படி 7000 ஆசிரியர்களும், அடுத்த கட்டம் 1800 சில்ற 8782 டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ₹1 லஞ்சம் கொடுக்கல. ஒருத்தி செலுத்தின தசமமாக தமிழ்நாட்டுக்கே சோறு போட்டிருக்கிறது. ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே போன கன்னியாகுமரியில் இருந்த அத்தனை டீச்சர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட், திருநெல்வேலியில் இருந்த அத்தனை பேர், தூத்துக்குடி, விருதுநகர் எல்லாம் ஒதுக்கப்பட்ட சவுத்து மொத்தம் தமிழ்நாட நிரப்பிட்டாங்க. ஹல்லேலூயா.